வணக்கம் குருவே சரணம். நிறைய உருப்படாத பாட்டு கேட்டதெல்லாம் போதும். இந்த பதிவுல கொஞ்சமா கருத்துக்களை பார்க்கலாம். நம்ம காது ஒரு பஞ்சபூதம், நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்குள்ள அப்படியே ஆணித்தனமா பதியப்படும். வாங்க என்ன கருத்துக்கள் பார்க்கலாம். ஞானத்தை பத்தி தாங்க, வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஞானத்தை பத்தினா என்னன்னா கடவுள் வழிபாடு. ஆலயத்துக்கு நம்ம செல்லும் பொழுது கடவுள் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யறத நம்ம எல்லாம் பார்த்துட்டு கண் குளிர்ந்த மாதிரி இருக்குன்ற ஃபீலிங்கோட நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம், அதுக்குள்ள இருக்கிற உண்மை ஞானம் என்னன்னுட்டு கொஞ்சமான தெளிவுகள் கொடுக்கறேன், கேளுங்க, கேட்டு போடுங்க. சூப்பரா பதியப்படும். அந்த நாகத்துக்கு நம்ம அம்மன் சிலைக்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம நல்ல ஒரு நிலைகள், அமைதி நிலைக்கு போவோம்ல, அதே மாதிரி நம்ம ஞானம் அடையும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்ம தலை மீது அப்படியே அந்த பால் மாதிரியான ஒரு சில்லென்ற உணர்வு அப்படியே நம்மளுக்குள்ள இறங்குங்க. இந்த கழுத்து வரைக்கும் இறங்கும் அபிஷேகம் மாதிரியே. அந்த நிலைய ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டானா இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற மக்கள் கிட்ட யாருக்கிட்டையும் பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு அவனுடைய போக்கு நோக்கி போய்கிட்டே இருப்பான். அதுதான் ஞான நிலை. நம்மளுக்கே அந்த நிலை வருங்க. சிந்திச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.